போச்சு. என்ன நீ இது? கிண்ணத்தை இங்கே தானே வச்சிருந்தோம், இப்ப காணோம். வேற யாராவது பொருளை மாத்தி எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அப்படிலாம் இல்லையே, இந்த ரூம்குள்ளேயே யாரும் வரலையே. ஐயோ, பொன்னியக்காக்கு நம்ம தாய் கிழவிக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி தெரியல. அதான் பெருந்தன்மையா பேசுறாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு மானம் கப்பல் ஏறிடும். ஐயோ, இப்ப எப்படி இந்த கிண்ணத்தை கொண்டு போய் வைப்பேன்? சரி, சமாளிடா சின்ன தம்பி. என் பொன்னி, யார் எடுத்திருப்பாங்க? எங்க போச்சு? என்ன நீ இது? ஒரே மாயமா இருக்கு. என்னக்கா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? கொலுசை கிழிச்ச காணுமா? இல்லப்பா, சந்தன கிண்ணம் வச்சிருந்தோம்ல, அதை இப்ப இங்க காணோம். தாம்பூல தட்டெல்லாம் எடுத்துட்டு போகணும். சந்தன கிண்ணமா? ஆமா, இந்த தாமரை பூ மாதிரி படர்ந்து காணப்படுமே. என்ன கிண்டலா? அந்த கிண்ணம் தானே? அதோ அங்க இருக்கேக்கா. அங்கதான் இருக்கா? இதோ இருக்கே, நான் தான் பார்த்தேனே. இங்கதானே இருக்கணும். இத பாரு பொன்னி. இது எப்படி இங்க வந்துச்சு? இங்க அது இங்க வந்துச்சா? அது அங்கதானே இருக்கு. நானும் அண்ணியும் இங்க தேடிட்டு தானே போனோம், அப்ப இங்க இல்லையே. இங்கதான் 2-3 தடவை தேடணும், அப்ப காணுமே. நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்னமோ நானே உங்களுக்கு தெரியாம உள்ள வந்து அந்த கிண்ணத்தை அங்க ஒளிச்சு வச்சுட்டு அக்கா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரில பேசுறீங்க. நீ சொல்றத பார்த்தா அப்படி கூட இருக்குமோ? இல்ல இல்ல, நான் கற்பனையா சொல்றேன்க்கா. நீங்க அப்படி எல்லாம் சரி விடுங்க அண்ணி, அதான் பொருள் கிடைச்சிருச்சுல. சரி வாங்க, நம்ம போலாம். வேலையை பாப்போம். ஃபங்க்ஷன்னா 1000 இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கணும். பத்திரமா பாத்துக்கங்க. போ. என்ன நீ இது? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தது, எப்படி இது? சின்ன தம்பி, ஒரு நிமிஷம். எத்தனை நாளா அந்த பழக்கம்? என்ன பழக்கமா? தெரியாத மாதிரி கேக்குற. யாரும் பாக்கலங்கிற நினைப்புல எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. ஐஷுமா, சத்தியமா எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலமா. இன்னும் வேற என்ன வேலைலாம் உன் கைவசம் வச்சிருக்க? இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் தானா, இல்ல ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டமும் இருக்கா? ஐஷுமா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. சின்ன தம்பி, ரொம்ப நடிக்காத. நீ அந்த சந்தன கிண்ணத்தை மறைச்சு கொண்டு வந்து அங்க வச்சத நான் பார்த்தேன். அத நீ தானே திருடுன. மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? கடவுளே, ஐஷம்மா நான் தான் அந்த கிண்ணத்தை திருடுனேன்னு நினைக்கிறாங்களே. அதை நான் எப்படி மறுப்பேன்? பாட்டி தான் அந்த திருட்டுத்தனத்தை பண்ணுச்சுன்னு சொன்னா பாட்டிக்கு ரொம்ப அவமானமா போயிருமே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே விநாயகா. கையும் களவுமா பிடிபட்டதுனால எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறல்ல. ஐஷுமா, என்ன மன்னிச்சிருங்க ஐஷுமா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு வியாதி இருக்கு. ஒரு பொருளோட மதிப்பு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு பொருளை பார்த்தா என் கை அப்படியே ஒரு மாதிரி பரபரன்னு ஆயிரும். அதை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிட்டாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அந்த வியாதிக்கு பேரு கூட ஏதோ சொல்லுவாங்கம்மா. கிளிப்டோமேனியா? அந்த வியாதிதாம்மா. என்ன போட்டு பாடா படுத்துது ஐசம்மா. மத்தபடி நான் வேணும்னே எதுவுமே பண்ண மாட்டேன் ஐசம்மா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேரை சொல்லிட்டா அது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா சின்ன தம்பி? நான் தப்பு இல்லைன்னு சொல்லல ஐசம்மா. ஆனா வேணும்னே பண்ற ஆளும் இல்லம்மா. அந்த சமயத்துல என்னால என்னையவே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஐசம்மா. அப்படி வேற என்னெல்லாம் திருடி இருக்கு? என் பொருள் வேற என்னெல்லாம் உன்கிட்ட இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஐசம்மா. சாமி சத்தியமா எதுவுமே இல்ல. வேற எதுவுமே இல்லையா? சரி, அப்போ நடந்த விஷயத்த நான் அப்படியே போய் என் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஐயோ, வேற எதுவும் இருக்கா இல்லையான்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். ஐசம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்.
தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ஐசம்மா. எவ்ளோ பெரிய திருட்டு பண்ணிருக்க, அத எப்படி யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியும்? ஹ, என்னாலலாம் அப்படி மறைக்க முடியாது. நான் அம்மா கிட்ட நடந்ததை சொல்லதான் போறேன். ஐசுமா ஐசுமா ப்ளீஸ் ஐசுமா, கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐசம்மா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐசம்மா. ம், சரி விட்டுறேன். ஆனா ஒரே ஒரு வேலை பண்ணுவியா? ஆ, ஆ. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐசம்மா. ஆ, என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு. நான் உன்னை விட்டுடுறேன். என்ன அப்படி பாக்குற? நீ என் வீட்டு பொருளை திருடின, அத நான் கண்டுக்காம விட்டுடுறேன். ஆனா என் மனச திருடி இருக்க, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அதனால நீ ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லிடு, நான் பேசாம போயிடுறேன். என்ன ஐசம்மா, அது என் பாஸுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நான் பண்ற துரோகம் ஐசம்மா. அத மட்டும் நான் பண்ண மாட்டேன் ஐசம்மா. இதுல என்ன துரோகம் இருக்கு? நீ என் மனச திருடிட்டங்கிறது உண்மைதானே? திருட கூட இல்ல, கொள்ளை அடிச்சிருக்க. அதுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல ஐசம்மா, நான் அந்த திருட்டு பழிய கூட ஏத்துப்பேன். ஆனா இந்த தப்ப மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ஐசம்மா, ப்ளீஸ் ஐசம்மா. எங்க போயிருப்பான்? எங்க போனா இந்த சின்ன தம்பி? சும்மா இருக்கும் போதெல்லாம் காலையே சுத்தி சுத்தி வருவான். இப்ப தேவங்கிற போது காணாம போயிடுறான். எங்க போனா இவன்? எங்க? நீ என்ன முட்டாளா, லூசா, பைத்தியமா? இப்படியா ஒரு பொழைக்க தெரியாதவனா இருப்ப? என் மேல எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்களெல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன் தான் இந்த ஐஸ்வர்யா. உன் மேல பைத்தியமா இருக்கேன். எதுக்குடா வேண்டாங்கிற? ஐசம்மா, நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன் ஐசம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐசம்மா. விட்டுருங்கம்மா. ஏய், போடா. டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது வந்து பாஸ், அண்ணே சும்மா சின்ன தம்பிய கலாச்சிட்டு இருந்தேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? சரி அதை விடு. சின்ன தம்பி, உன்னை எங்கெல்லாம் தேடின? நீ உடனே கிச்சனுக்கு போய் ரொம்ப ஸ்பெஷலா ஒரு கருப்பட்டி காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நம்ம மண்டபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன? ஓ சரி பாஸ், நான் போய் போட்டு எடுத்துட்டு சரி, வந்துடுறேன். போ போ போ. அண்ணே யாருங்க அவ்வளோ ஸ்பெஷல் ஆனவரு? சொன்னா நம்ப மாட்டேன். நம்ம அப்பா வந்திருக்காரு. அப்படியா? ம். எங்க எங்கண்ணே? ஐஷு, அப்பா ஒரு வயசானவர் போல மார்வேஷத்துல வருவாருன்னு சொன்னல, அப்படி ஒரு கெட்டப்ல தான் இன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு வந்திருக்காரு. ஓ அண்ணே, வானே போய் பார்க்கலாம். நிச்சயமா பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், அவர் அப்பான்னு நீ காமிச்சிக்கவே கூடாது, சரியா? ம், ம், சரிண்ணே. சரி, ஓகே. என்ன அங்க அங்க பாரு. ஐயோ, அப்பா மாறு வேஷத்துல வந்திருக்காருன்றத நம்பவே முடியல. என்ன இது? பாஸ் கருப்பட்டி காப்பி கேட்டார்லம்மா, அதான். பாஸ் ஒரு வேலை சொன்னா உடனே கொண்டு வர, நான் சொன்னா பண்ணவே மாட்டேன். ஐசம்மா, நீங்க சொல்ற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தாம்மா இருந்தேன். ஆனா இந்த ஒரு விஷயம்தான் வேணான்னு சொல்றேன். எப்பவும் பேண்ட் ஷர்ட் தான் போடணும்னு சொன்னேன், அத கூட நீ செய்யல. அந்த பேண்ட் சட்டையும் கூட இதோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானம்மா. நான் இப்ப சொல்றேன், நீ உடனே போய் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி கொடு. ஐசம்மா, அதுக்குள்ள இந்த காஃபி ஆறிடுமா?
சும்மா பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் செய். இல்ல ஐசம்மா, என்னால அந்த பேண்ட் சட்டையெல்லாம் போட முடியாது. விடுங்க, நான் போறேன். ஓ, போட முடியாதுல்ல? இப்ப போடுவ பாரு. இப்ப என்ன செய்வ நீ? பேண்ட் ஷர்ட் போட்டு தானே ஆகணும். ஐசம்மா, நான் இப்படியே இந்த காஃபி கரையோட போனான்னு போவேனே தவிர அந்த பேண்ட் சட்டை போட மாட்டேன் ஐசம்மா. அடாடாடாடாடா, இங்க என்ன சத்தம்? என்னடா? இங்க பாருங்க ஆண்டி. ஆ? ஆண்டியா? ஏண்டா, ஐசம்மா சொல்றத கேட்காத அளவுக்கு நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ம், ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? ஏண்டா, அப்படி என்ன பெருசா நீ சாதிச்சிட்ட? ம். மதிப்பு மரியாதை உள்ளவனா ஆக்குறதுக்கு இந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? அது பேச்ச மதிக்காம சுத்திக்கிட்டு இருக்க. இத பாருடா, ஒழுங்கா ஐஸ் சொல்றத கேட்டு நடந்துக்க. இல்ல இங்க இருந்து கிளம்பு. கெட் அவுட். போடா. ஆமா, ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. மா, ஆ, இந்த மாணிக்கங்கள் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஏன்? அவரை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. என்னடா, என்ன ஆச்சு? மா, அப்பா மாறு வேஷத்துல வந்திருக்காரு, நமக்கு தெரியும். ம், அவர் வேற யாரையும் பாத்திர கூடாதுன்னு நானே பதற்றத்துல இருக்கேன். அந்த மாணிக்க அங்கிள் சந்துரு ஸ்வேதாவையும் கூப்பிட்டு அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருமா. சரி விடு, நம்ம அவஸ்தை அவருக்கு தெரியாதுல்ல. மா, உண்மையிலேயே பெரிய அவஸ்தைதாம்மா. சந்துருவையும் ஸ்வேதாவையும் ஒரு வழி பண்ணிட்டாரு. டேய், உங்க அப்பா கோவப்பட்டானடா? ஆ, அது சரி. அவர் எப்படி கோவப்படுவாரு? அவர் தான் இப்ப கும்பகோணம் ராதாகிருஷ்ணன் ஆச்சே. சும்மா இருடா. சரி, ஒரு வழியா ஆசீர்வாதம் கொடுத்தார்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. மா, மாணிக்க அங்கிளும் நம்ம தாத்தாவும் எல்லா குடும்ப பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவரும் அப்பாவை மீறி இப்படி வந்திருக்கியே, நீ பண்ணது எதுவும் தப்பு இல்லையான்னு கேட்டாரு. ஆனா சந்துரு அதுக்கு ஒரு பதில் சொன்னா பாருங்க, நானே அசந்துட்டேமா. என்னடா சொன்னா? அது அப்பா பேச்ச மீறி போனதுக்கு கோவப்படுவாரு. ஆனா அண்ணனுங்களுக்காக அண்ணா அண்ணி மேல பாசத்துக்காகன்னு சொல்லி புரிய வச்சுட்டா எங்க அப்பா அமைதியாயிருவாருன்னு சொல்லிட்டான். அப்பா அப்படியே மெல்ட் ஆயிட்டாருமா. பரவாயில்ல, நல்ல சமத்தாதான் பதில் கொடுத்திருக்கான். ம். ஈஸியெல்லாம் அவன் மாட்டிக்க மாட்டான், கவலைப்படாத. சந்துரு சமத்தா பேசி என்னம்மா பண்றது? கடைசியா என்ன நடந்துச்சு தெரியுமா? நீனும் உன்னோட ஒய்ஃப் மட்டும் தான் இங்க வந்திருக்கீங்களா, இல்ல உங்க ஃபேமிலில இருந்து வேற யாராவது வந்திருக்கீங்களான்னு அப்பா கேட்டாரு. ஆ, பட்டார்னு நம்ம மாணிக்க அங்கிள் இருக்காருல, சந்துரு இருக்கான்ல, அவங்களோட அம்மா பொன்னி வந்திருக்காங்க. ஐயோ, நானா? ஆமா, அவங்களோட அத்தை விசாலம். ஐயோ அப்பா, ஐயோ. அப்படிலாம் சொல்ல போனாரு. நான் தான் வேகமா பேச்ச நிப்பாட்டி ஸ்வேதாவும் சந்துரும் ஏசி ரூம் போகணும்னு நான் தான் பேச்ச மாத்திட்டேன். கொஞ்ச அப்பாடி, நேரத்துல பயமுறுத்திட்ட. இப்பதான்டா எனக்கு போன உசிரே திரும்ப வந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. இப்ப சந்துரும் ஸ்வேதாவும் அப்பா பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ தெரியலமா. இப்பதான்டா போன உசிரே வந்துச்சு. ஆமா பொன்னி, ம். சீர் செய்யறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு மேடை ஏறணுமே. எப்படி அப்ப ராஜாராமுக்கு தெரியதானே செய்யும்? நாமளும் அவன மாதிரி என்ன மாறுவேஷமா போட்டுக்க முடியும்? ஐயோ, ஆமாம்மா, அதை எப்படி சமாளிக்கிறது? சூர்யா, அவர் எதுக்கு இன்னைக்கு மாறு வேஷம் போட்டு வந்திருக்காரு? ஓ மேல இருக்கிற பாசத்துக்கும் பவித்ரா மேல இருக்கிற பாசத்துக்கும் தானே. அதே பாசத்துக்காக தானே நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நாங்க அப்பாக்கு தெரியாம வந்த மாதிரியே இருக்கட்டும், அவரு மாறு வேஷத்துல வந்தது எங்களுக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். இப்படியே முடிய போறது இல்ல. அப்படியே ஏதாவது நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம், பாத்துக்கலாம். ம். ம்? ம், ம். சின்ன தம்பி, சின்ன தம்பி. இதுதான், இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஃபங்க்ஷன்ல மட்டும் இல்ல, எப்பவுமே நீ இப்படிதான் இருக்கணும். புரிஞ்சுதா?
இப்படிலாம் Dress போட்டாதான் அழகும் லட்சணமும் வருமா ஐசம்மா? அப்படி இல்ல, நாம செய்யற வேலையில நியாயமா இருந்தாலே போதும், எல்லாரும் மதிக்க தான் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வேட்டி சட்டையில இருக்கிறது தான் எனக்கும் என் தகுதிக்கும் நல்லது. தகுதியா? அப்படின்னா உன் தகுதிக்கு என்ன குறைச்சல்? இன்னும் கொஞ்ச நாள்ல பொன்னி கருப்பட்டி காஃபி அப்படின்னு ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒன்னும் நீ வேலைக்காரன் கிடையாது, சூர்யா அண்ணனோட பார்ட்னர். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் உன்னை நான் இப்பவே தயார்படுத்திட்டு இருக்கேன். ஐசம்மா, எனக்கு அவ்வளோ பெரிய கனவுலாம் இல்ல ஐசம்மா. நிரந்தரமா நிக்கிறதுக்கு ஒரு நிழல் தேவைப்பட்டுச்சு. அது கூட நான் ஆசைப்படல. எனக்கு ஊர் ஊரா ஓடிட்டு திரிகிறதும் அலையிறதும் சந்தோஷம்தான். வயசான காலத்துல என் பாட்டி ஒரே இடத்துல நின்னு வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த சமயத்துல தான் நீங்களும் சூர்யா பாஸும் இந்த வேலையை கொடுத்தீங்க. என் பாட்டியோட ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நானும் இதுக்கு சம்மதிச்சேன். எனக்கு இப்ப நிழல் கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த நிழலே போதும் ஐசம்மா. சூர்யா பாஸுக்காக எப்பவுமே நான் வேலையை பார்த்துக்கிட்டு என் காலத்தை முடிச்சிருவேன். என் வேட்டி சட்டை மட்டும் இல்ல, என் மனசும் புத்தியும் எந்த காலத்திலயும் மாறாது ஐசம்மா. ரொம்ப வியாக்கானம் பேசாத. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். நான் உன்கிட்ட எடுத்துக்கிற உரிமைய நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி ஐ லவ் யூ சொல்லியே ஆகணும். ஐசம்மா, நீங்க சொன்னதுல என்ன வேணாலும் நடந்துடலாம். ஆனா நான் செத்தாலும் நீங்க கடைசியா சொன்ன அந்த விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காதுமா. இப்படி அடம் பிடிக்க எனக்குள்ள இருக்கிற காதல் இன்னும் தீவிரமா மாறுது. காதலுக்கு முன்னாடி விசுவாசமாவது மண்ணாவது. போங்க ஐசம்மா, உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு, பைத்தியம் பிடிச்சு போச்சு. இனிமேல் நான் உங்ககிட்ட எப்பயுமே பேச மாட்டேன். நீங்களே என் கூட பேசாதீங்க. ஏய் சின்ன தம்பி, கோவப்படும் போது கூட நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு நீ வேணும். ஐசு 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 செல்லம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆண்டி, ஆ, இதுக்கு பேரு ஃப்ளையிங் கிஸ். உங்களுக்கு தெரியாதா? என்னது அது? ஃப்ளையிங் கிஸ். நீங்க யாருக்குமே ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தது இல்லையா? ஃப்ளையிங் கிஸ். ஓ, எனக்கு தெரியும் ஐசு. ஆனா நீங்க அதை யாருக்கு கொடுத்தீங்க? ஆ, ஆ, அது அதான் யாரு சொல்லுங்க. ஆ, 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 அதோ அங்க குழந்தைங்க இருக்காங்கல்ல, எங்கம்மா? அதோ அந்த குழந்தைங்களுக்கு தான் கொடுத்தேன். நம்பிட்டேன். ஏய், நீ மட்டும் தான் கொடுப்பியா? நான் எப்படி கொடுக்கறேன் பாரு. பாக்குறியா? ஆ, இதேதான் ஆண்டி, இதேதான். பின்னிட்டீங்க. அந்த குழந்தைங்க இனி என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்படியா? ஆமா, நாம ஒருத்தர்கிட்ட எதையாவது எதிர்பார்த்து அவங்க அத செய்யலன்னு வைங்களேன், அதுக்கு இது ஒண்ணு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் தான். ஐ சி. என்ன பண்றது? எங்க காலத்துல எல்லாம் இப்படி இல்லையே. இந்த காலத்துல பாரு, ஃப்ளைட்ட புடிச்சு ஃப்ளையிங் கிஸ்ஸா. காலம் எவ்வளவு மாறிடுச்சு பத்தியா? அடியை, என்கிட்டயே உன் வேலையை காட்டுற. என்கிட்டயே வா. நான் உன்னை விட பெரிய ஆளுடி. பாரு எப்படி கண்டுபிடிக்கிறேன் எல்லா விஷயத்தையும் பாரு. சூர்யா வீட்டு சீமந்தத்துக்கு பொன்னி வீட்ல இருந்து யார் வந்தா இவளுக்கு என்ன?
இவ எதுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டே இருக்கா? என்ன பூஜா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல ஒன்னும் யோசிக்கல மேடம், சும்மாதான். இவ என்ன இவ குட்டி போட்ட பூனை மாதிரி அங்க இங்க நடந்துட்டு இருக்கான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல மேடம். நீங்க யோசிக்கிறீங்கன்னா ஒரு காரணத்தோட தானே யோசிப்பீங்க. சரி, அதெல்லாம் விடு. முதல்ல செந்திலுக்கு போன் போட்டு பொன்னி வீட்ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேளு. சரிங்க மேடம். செந்தில், போன் பண்ண சொன்னா போன் பண்ண மாட்டியா? பொன்னி வீட்ல இருந்து பவித்ரா சீமந்தத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேட்டல. பொன்னி ஆண்டி குடும்பம் மொத்தமா இங்கதான் இருக்கு. எனக்கு பிரச்சனையே எங்க போய் நின்னு போன் பண்றதுன்னு தான். எங்க போனாலும் பொன்னி ஆண்டி குடும்பத்துல யாராவது இருக்காங்க. ராஜாராம் அங்கிளை தவிர எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஓ அப்படியா? சரி போனை வை. மேடம், நீங்க சொன்னதுதான் கரெக்ட் மேடம். பொன்னி குடும்பத்துல இருந்து ராஜாராம தவிர எல்லாருமே வந்திருக்காங்க. நான் சொல்லல, பொன்னி வராம இருக்க மாட்டா. அவளோட பெரிய வீக்னஸே அவளோட ஃபேமிலி தான். ஃபேமிலியில யாரையும் விட்டுட்டு அவளால இருக்க முடியாது. யாருக்கு ஒண்ணுனாலும் அப்படியே துடிச்சு போயிடுவா. அதனாலதான் இனி என்ன பண்ணாலும் அவ ஃபேமிலியை வச்சுதான் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்ப நீ என்ன பண்றேன்னா, சீமந்தம் பண்ண போற பொண்ணுக்கு என்ன சீர் பண்ணுவாங்களோ அப்படி ஒரு கிராண்டா ஒரு செட் சீர் ரெடி பண்ணு. இப்ப நம்ம அந்த சீமந்தத்துக்கு போறோம். வெளிச்சாமி, குடும்பமே கூடியிருக்கீங்களா? உங்க சொந்த பந்தம்லாம் வந்திருப்பாங்கல்ல, அந்த மேடை தான் எனக்கு வேணும். அந்த மேடையில உன்னை ஏத்தி மாயாவும் என் மகதான்னு உன்னை சொல்ல வைக்கல. பொன்னி வீட்டு விசேஷத்துக்கு போறதுன்னு முடிவு பண்றது ஓகே. ஆனா எதுக்கு சீரு கொண்டு போகணும்? உறவு இருக்கிறவங்க தானே சீரு கொண்டு போவாங்க. இவ என்ன உறவு அடிப்படையில சீரு கொண்டு போறா? இப்ப என்ன பூஜா யோசிக்கிற? கங்க்ராச்சுலேட் பண்ண முடிவு பண்ணிட்டா நேராவே போலாமே. எதுக்கு இந்த சீரெல்லாம் அப்படின்னு தானே யோசிக்கிற? ஏன் நான் சீர் கொண்டு போக கூடாதா? இல்ல மேடம், என்ன இருந்தாலும் ஏதாவது உறவு இருக்கிறவங்க தான் சீரு கொண்டு போகணும். நீங்க சீரு கொண்டு போனா என்ன உறவுன்னு 4 பேர் கேட்பாங்க. பொன்னி கேட்காட்டாலும் பொன்னியோட சொந்த பந்தம், பவித்ராவோட சொந்த பந்தம் அவங்கெல்லாம் கேட்பாங்களா மேடம்? அப்படி என்ன உறவுன்னு கேட்டா நீங்க என்ன மேடம் சொல்லுவீங்க? என்ன உறவுன்னு கேட்டா நான் உங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லுவேன். அடடா, போட்டு வாங்க முடியலையே. அதுதான் மேடம், அது என்ன உறவு? எல்லாரும் மத்தியிலயும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏய், பொன்னிக்கும் எனக்கும் இருக்கிற பகை உனக்கு தெரியாது? எங்களுக்கு இடையில இருக்கிற பகையும் உறவுதான். இப்படி சும்மா வெட்டியா கேள்வி கேட்டுட்டு இருக்காம போய் சொன்னதை செய். சரிங்க மேடம். இவளெல்லாம் அப்பப்போ மண்டையில தட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மூக்கு நுழைச்சிக்கிட்டே இருப்பான். சீர் செய்ய போறோம், பில்டப்பா போய் இறங்குவோம். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. சின்ன தம்பி, என்ன சின்ன தம்பி, ஒரு கருப்பட்டி காஃபி போட்டு கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல பாஸ், ஸ்பெஷலா போட்டு வர சொன்னீங்கல்ல, அதான் வரதுக்கு லேட் ஆயிருச்சு. சரி வா. பாஸ், யாருக்கு கொடுக்கணும்? அதோ தாத்தா பக்கத்துல உட்கார்ந்துருக்கார்ல பெரியவரு. ஆமா, தாத்தா. அவருக்கு தான். அப்படியா? ரொம்ப முக்கியமானவரோ? ரொம்ப ரொம்ப முக்கியமானவரு. அப்ப ஸ்பெஷல் காஃபியை கொடுத்து அசத்திடுறேன், வாங்க. போ போ போ, குடு போ. ஐயா, ஸ்பெஷல் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க ஐயா. இவன் அந்த திருடனாச்சே,
இவன் எதுக்கு இங்க வர்றான்? அதுவும் சூர்யாவோட சேர்ந்து வர்றான். கல்யாண மண்டபத்துல வேலை செய்யறானோ? எடுத்துக்கங்க. நீயா? ஐயா, என்னாச்சு ஐயா? இவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஐயா, நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன இவன் பண்ணிட்டான்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இவனை? இல்ல, நான் வேற யாரோன்னு. தப்பா நினைச்சிட்டேன். யார் இந்த பையன்? ஐயா, இவன் பேரு சின்ன தம்பி. நம்ம கடையில தான் வேலை பார்க்கறான் ஐயா. இவனை நீங்க கடையில பார்த்தது இல்லையா? இல்ல, நானும் இவரை பார்த்தது இல்லையே பாஸ். நம்ம கருப்பட்டி காஃபி கடையில சிறுதானிய உணவகம் நடத்துறோம்ல, அதுக்கு காரணமே இவன் தான். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனப்போ அங்க இவனை பார்த்தேன். ரொம்ப திறமையான பையன்யா. சிறுதானியத்தை வச்சு பல ஃபுட் ஐட்டம் பண்ணுவான். ஒவ்வொன்றும் செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம கடையில இவனுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பவித்ராவோடலாம் அண்ணன் மாதிரி பழகுவான். ஓ அப்படியா? ஐயா, நீங்க காஃபிய கோபமா தட்டி விட்ட உடனே நான் பயந்துட்டேங்க ஐயா. நமக்கும் ஐயாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதே, நம்மளை ஏன் கோச்சுக்கிறாருன்னு எனக்கு குழப்பமாயிருச்சு. சமீபமா வேற நான் எந்த தப்பும் பண்ணாமலே ஒரு ஆளு என்னைய துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த வரிசையில இன்னொருத்தரும் சேர்ந்துட்டாரோன்னு நினைச்சிட்டேன். ஐயா, நான் வேணா வேற காஃபி போட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஐயோ, அசல் தூத்துக்குடி கருப்பட்டி காப்பி, ஏலக்காய் சுக்கு எல்லாம் நுறுக்கி போட்டு கொண்டு வரேன். வேணாம்பா. ஐயா, அத குடிங்க ஐயா. உங்க கோபம் எல்லாம் அப்படியே காத்தோட காத்தா பறந்து போயிடும். வேணான்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு விடு. சரி சின்ன தம்பி, இப்ப விட்டுரு. ஐயா தேவைப்படும் போது கொடுக்கலாம். இப்ப இதெல்லாம் க்ளீன் பண்ணு. சரி பாஸ். அங்கிள், நீங்க யாராவது சாப்பிடுறீங்களா? வேணாம் சூர்யா. ஆண்டி நீங்க? அதெல்லாம் வேணாம். சந்துரு ஸ்வேதா நீங்க சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேணாடா, நாங்க சாப்பிட்டோம் போதும். சரி, நீங்க பேசிட்டு உட்காருங்க. ஐயா நீங்க பேசிட்டு இருங்க. ஐயா உட்காருங்க. ஐயா ஐயா உட்காருங்க. பாப்பலாம். இவரு நம்மளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. யார் இந்த பெரியவரு? மா, வா இதை இஷு. எங்க வைக்கிறது? அங்கேயே வை, வச்சிருங்க. சரி, எல்லாம் வந்துருச்சு இல்ல? எல்லாமே வந்துருச்சு அத்தை. பவி, என்னம்மா, என்ன ஆச்சு? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் கண் கலங்குற? தெரியும் அத்தை. இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த சந்தோஷம், அதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏழு ஜென்மோன்னு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களையெல்லாம் என்னோட சொந்தமா பந்தமா அடைஞ்சு வாழ்ற இந்த ஒரு ஜென்மமே போதும் அத்தை. பவி, எதுக்கு ஏன் இப்படி எமோஷனல் ஆகுற? ஆமா பவித்ரா, நல்லது நடக்கணும்னு நேத்திக்கோ இன்னைக்கோ எழுதி வைக்கல, அதெல்லாம் என்னைக்கோ எழுதி வச்சிருக்காங்க. நாம நடந்துகிட்டே இருக்கோம்.
நமக்கு சேர வேண்டிய ஒவ்வொன்றும் அது இடத்துல நின்னு நம்ம கைய பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். இதுல சில கெட்டதெல்லாம் அடக்கம்தான். அண்ணி, அத்தை சொல்ற மாதிரி சூர்யா ஸ்டாப்பிங்ல உங்க கைய பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் அடுத்து 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 பின்னாடியே எல்லாரும் உங்க கைய பிடிச்சுக்கிட்டோம். உங்களை வேண்டான்னு சொன்ன எங்க அப்பாவே எங்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்ன வேணும்? பவித்ரா, யாரும் எந்த கணக்கு போட்டும் வாழ்க்கையை நடத்துறதில்ல. முத உன்னை பார்த்த உடனே எப்படியாவது உன்னை என் குடும்பத்தோட சேர்த்துக்கணுங்கிற நினைப்பு எனக்கு சும்மா வரல. உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது, நான் அதுல தோத்து போயிடக்கூடாதுன்ற ஒரு முடிவோட ஆரம்பம்தான். அதெல்லாம் மட்டும் இல்ல, உன்னோட முயற்சியும் உன்கிட்ட இருந்த அந்த பொறுமையும் தான் சூர்யாவை மாத்தி இப்படி கொண்டு வந்திருக்க. இன்னைக்கு சூர்யா இவ்ளோ கம்பீரமா நிக்கிறானா, அதுக்கு பின்னாடி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நிமிஷம், எங்க அன்னைக்கு வளகாப்பு விழாவா இல்ல அவங்க புருஷனுக்கு பாராட்டு விழாவா? வாலு, அவ புருஷன் உனக்கு என்னடி வேணும்? எங்களோட மூத்த அண்ணன். சரி சரி, வாயாடிங்களா, முதல்ல இதெல்லாம் எடுத்து வைங்க, போங்க. சரி. எல்லாம் பார்த்து கரெக்டா செக் பண்ணி வைங்க, சரியா? இது வைக்கா. பிரியா குடு. செட்டு செட்டா பார்த்து எடுத்து வைங்க, சரியா? மா மா ம்? என்னடா அது? கடையை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நீங்க கொடுத்த வளையல் இப்போ அது நடக்கிற மாதிரி இல்ல. அதனால இல்ல திருப்பி கொடுத்துடலான்னு. சரி, வேற என்னெல்லாம் திருப்பி கொடுக்கலான்னு கணக்கு வச்சிருக்க? மா பரவாயில்லடா, 5 நிமிஷத்துல நீ எல்லாத்தையும் ஒரேடியா மாத்திட்டல்ல. இன்னும் நிறைய இருக்குல்ல, குடு, அதையும் வாங்கிக்கிறேன். சொல்லுடா, வேற என்னெல்லாம் இருக்கு? வேற எதுவும் இல்லம்மா. எப்படா வேற எதுவும் இல்லையா? இருக்குல்ல, இதோ சின்ன வயசுல நீ பிறந்தப்ப நான் உனக்கு கொடுத்த தாய்ப்பால் இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. எல்லாத்தையும் திருப்பி கொடு, நான் வாங்கிக்கிறேன். கொடுக்கறியா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுவுமே தப்பா பேசல பிரியா. மா ப்ளீஸ் மா, மனசுல எந்த நோக்கமும் இல்லாம எடுத்த முடிவுதாம்மா இது. ஆனா நீங்க தப்புன்னு சொன்னா அது கண்டிப்பா தப்புதாம்மா. அந்த தப்பை நான் இனிமே செய்ய மாட்டேமா, மன்னிச்சிடுங்க. ஆமா அத்தை, நீங்க யாரோ நினைச்சு பிரிச்சு பார்த்தல நாங்க இதை செய்யல அத்தை. உங்க மனசு கஷ்டப்பட்டிருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. மா, அண்ணிய பார்த்து ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுறேன்னு கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க ஏன் இவ்ளோ ஹைப் ஆகுறீங்க? நீங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கம்மா. அதான் பொன்னி, அன்பை கொடுத்தாலும் பொருள் அள்ளி கொடுத்தாலும் புடிச்சு செஞ்சானா அதுல கணக்கு வழக்கே இருக்காது. சரி சரி போதும், ஃபங்க்ஷன் மூட டைவர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி சரி, அந்த வளையல கொடு. இது உன் கையிலேயே இருக்கட்டும். அம்மா, gift கணக்குல எல்லாம் இந்த வளையல் சேராது, ஓகேவா? வாயடி, எப்படி பேசுறா பாத்தீங்களா நீ? என் மருமகளுக்கு போடணும்னா நான் கணக்கே பார்க்க மாட்டேன். ஆமா பவி, ரொம்ப அழகா நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னடா இது? இந்த ஐஷு,
இந்தா. தேங்க்யூ. பிரியா பிரியா இந்தா. தேங்க்யூ. அத்தை இது உங்களுக்கு. எதுக்குப்பா இதெல்லாம்? அம்மா இந்தாங்கம்மா. அம்மா இதுல அப்பாவுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கு. எல்லாருக்கும் நான் செய்ய வேண்டிய முறை. டேய் சின்ன தம்பி, எங்கடா போற? யாரோ முக்கியமானவங்களுக்கு காப்பி கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போன, ஏன் கொடுக்காம கொண்டு வந்துட்ட? அட அதை ஏன் கேட்குற பாட்டி, கொண்டு போன இடத்துல ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. பிரச்சனையா? என்னடா பிரச்சனை? அது என்னன்னு புரியல பாட்டி. ஒரு பெரியவர் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருல, அவருக்கு காஃபி கொடுக்க சொல்லி தான் பாஸ் என்னை அனுப்புனாரு. நானும் காஃபியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவரு காரணமே இல்லாம என் மேல கோவப்பட்டாரு பாட்டி. எதுக்காகவோ ரொம்ப டென்ஷன் ஆகி என்னைய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் காஃபியவும் வேணான்ட்டாரு. இதுக்கு தாண்டா ஒவ்வொருத்தர்கிட்டயும் டீசெண்டா பழகி காப்பியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீ ஊர்க்கார மாதிரி அப்படியே போய் நின்னு இருப்ப. ஐயோ பாட்டி, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவரு ஏதோ உன்னை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட கோவப்படுறாரு. என்ன பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரியே மூஞ்ச கடுகடுன்னு வச்சுக்கிட்டாரு. ஆமாண்டா, நீ 40 ஏக்கர் நிலம் வச்சிருக்க பாரு. உனக்கு அவருக்கும் வாக்கியா வரப்பு சண்டை. நீ பண்ண தாண்டா தப்பு. இத பாரு, இந்த காப்பியை என்கிட்ட கொடு, நான் எப்படி கொண்டு போய் கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. கொடு. ஐயோ, வந்து பாருடா. பாக்குறேன் பாக்குறேன், போ போ. ஐயா, காப்பி எடுத்துக்கங்க. இப்பதானே வேணான்னு சொன்னேன், திரும்ப எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? வேணா எடுத்துட்டு போங்க. இத பாருங்க, இது அசல் கருப்பட்டியில ஏலக்காய்லாம் போட்டு செஞ்ச காப்பி. என்ன போட்டிருந்தாலும் சரி, எனக்கு காஃபி வேணாம், எடுத்துட்டு போங்க. நாம ஒருத்தர்கிட்ட எதையாவது எதிர்பார்த்து அவங்க அதை செய்யலன்னு வைங்களேன், அதுக்கு இது ஒண்ணு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் தான். இப்ப காப்பி குடிங்க. எடுத்துக்கங்க. ஏமா, யாருமா நீ? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த மாதிரி வெள்ளம் பிடிக்காது, போய்ங்கிறது. சார் காபி குடிக்கிற வரைக்கும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். எடுத்துக்கங்க. ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இருங்க, நானே கேக்குறேன். பாட்டிமா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அதாவதுங்க, நாம ஒருத்தரை விரும்புறத பண்ண வைக்கணும்னா இப்படிதான் செய்யணுமா. இதான் ஜிட்டில வழக்கமா. பாட்டிமா, நீங்க குடுக்கறதுக்கு பேரு ஃப்ளையிங் கிஸ். ஃப்ளையிங் கிஸ்ஸா?
காதலர்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது. அத போய் நீங்க இங்க பண்ணலாமா? காதலிக்கிறவங்க கொடுத்துக்கிறதா? ஐயோ ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐ எம் சோ சாரி. ஆமா, சரி. எந்த காரியம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ற ஏது பண்ற புரிஞ்சுக்கிட்டு பண்ணு. போ. ஐயோ ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு பாட்டிக்கு? தனியா நின்னு இப்படி புலம்பிட்டு இருக்காங்க. நாம கண்டுக்காம போயிடுவோம். ஐசு ஐசு, என் செல்லம், இப்படி ஒரு நிமிஷம் வாயேன். சீக்கிரமா வா, ஒரே ஒரு நிமிஷம் போதும். பாட்டி சொல்லுங்க. ஐசு, நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். என்ன ஆச்சு? எப்பவும் கலகலகலன்னு இருப்பீங்க, ஏன் இப்படி துக்கமா பேசுறீங்க? எல்லாம் நீ கொடுத்த ஃப்ளையிங் கிஸ் தான். ஃப்ளையிங் கிஸ்ஸா? என்ன பாட்டி சொல்றீங்க? நீ என்ன சொன்ன? ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த ஒரு முத்த போதுன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப மரியாதையா காப்பி கொண்டு போய் கொடுத்தேன். வேணவே வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அப்பதான் நீ சொன்ன பத்தியா அந்த ஃப்ளையிங் கிஸ், அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா? உடனே அந்த பெரிய மனுஷனை பார்த்து ரொம்ப மரியாதையா ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தேன்டி. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னமோ நான் பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணிட்ட மாதிரி ஆளுக்கு என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட எல்லாரும் முன்னாடி எப்படி நான் அசிங்கப்பட்டேன்னு தெரியலடி. சரி, அத நீங்க எப்படி அவருக்கு கொடுத்தீங்க? நீ கொடுத்த மாதிரி தான். இப்ப பார் பார், பண்ணி காட்டுறேன் பார். இப்படிதான் பண்ண. பாட்டி, இது ஃப்ளையிங் கிஸ் தான், ஆனா இது லவ்வர்ஸ்க்கு கொடுக்கிறது. லவ்வர்ஸா? என்னடி சொல்ற? பாருங்க, இதான் லவ்வர்ஸ் ஃப்ளையிங் கிஸ். ஐயோ, நீங்க மாத்தி பண்ணிட்டீங்க, அதுதான் தப்பா போச்சு. நான் தப்பா பண்ணிட்டேனா? நீ சொன்ன மாதிரி தானே பண்ணேன். ஏய் கிழவி, அடிக்கிற வெயிலுக்கு உனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? நான் கொஞ்சம் அப்கிரேட் ஆனாதான் உனக்கு பிடிக்காதே. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. உங்களுக்கு புரியுற விஷயம் கூட இந்த சின்ன தம்பிக்கு புரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட விஷயம் எதுவும் எனக்கு புரியாம இருக்கதே நல்லது. ஆளை விடுங்க சாமி. அவன் அப்படித்தாமா ஏதாவது வளருவான், நீ ஒண்ணு கண்டுக்காத. உனக்கு புரிய வைக்கிறேன். மலரு, என்ன வேலுச்சாமி, ஒரே கொண்டாட்டமா இருக்கு போலயே.
கோலாகலமா உன் மூத்த பேரனோட வாரிச வரவேற்க எல்லாரும் தயாராயிட்டீங்க போல இருக்கே. பவித்ராவுக்கு ஏதோ சீமந்தம் கொண்டாடுறீங்களாமே? உனக்கு எப்படி தெரியும்? வேலுச்சாமி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எழுந்து நிக்கிறவனா, அதுக்கு காரணமானவன் நீ. அப்படிலாம் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டா எப்படி? அது அது என் பேரன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், அதான் கிளம்பி வந்துட்டேன். ஆமா, கூப்பிடுதானே செய்வாங்க. இந்த உத்தம தாத்தா இல்லாம ஒரு விசேஷமும் நடக்காதே. கூடி நின்னு கூத்தடிக்கணும்ல. நியாயமா ஒரு விசேஷம் நடக்குது, இதுல கூத்தடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு ஏன் சம்பந்தப்படாத எல்லா விசேஷமும் நியாயமானதுதான். ஆமா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேரு கூத்தடிக்கிறது தான். ஏமா மலரு, எல்லா சமயத்திலையும் கோவப்பட்டு பேசாதம்மா. வயசான காலத்துல என்னால தாங்க முடியல. வயசான காலமா? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நீ வயசு காலத்துல செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாகணும்ல. அதான் நேரா அங்கதான் வர. உன்னை திருத்திக்கிட்டு மலர் தான் என் மகன்னு மொத்த கூட்டத்துக்கும் நீ தெரியப்படுத்தணும். எனக்கு அது போதும் வேலுச்சாமி. என்ன தெரியப்படுத்துவியா? ஐயோ மலரு, அது மட்டும் வேணாமா. இங்க பொண்ணு இருக்கா, பேரம்பேத்தி எல்லாம் இருக்காங்கம்மா, சம்பந்தி வீட்டுக்காரங்கெல்லாம் இருக்காங்கம்மா. வேண்டாமா, தயவு செஞ்சு வேண்டாமா. வேலுச்சாமி, நான் ஒன்னும் சம்மதம் கேட்கறதுக்காக போன் பண்ணல. நான் சொன்னது அங்க நடக்கணும்னு உத்தரவு போட்டதுக்காக தான் போன் பண்ணேன். நான் கரெக்டா 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். மேடையில ஏறி உண்மையை சொல்றதுக்கு தயாராயிக்க. கடவுளே, இந்த மலர் எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாளே. எப்படியோ நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாளே. அவ மண்டபத்துக்கு வந்து அந்த விஷயத்த சொன்னா என்ன ஆகும்? பொண்ணு இங்க இருக்கா, பேரப்பிள்ளைகளும் இங்கெல்லாம் இருக்காங்க. நான் என்ன செய்வேன்? எதுக்கும் இதை மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுவோம். மாப்பிள்ளை தான் இதுக்கு சரியான யோசனையை சொல்லுவார். மாமா, என்ன மாமா ஃபங்க்ஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நல்லா போய் முடியாதவனு தோடுது மாப்பிள்ள. என்ன மாமா, என்ன மாமா சொல்றீங்க? அந்த மலரு ஃபோன் பண்ணா மாப்பிள்ள. மலரா? ஆயாவா? அதே மாமா மலர் மலர் சொல்லி என் கோவத்தை கிளறீங்க? கோவப்படாதீங்க மாப்பிள்ள, எனக்கு ஏற்கனவே நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. மாமா, நான் கோவப்படல, நீங்க விஷயத்தை சொல்லுங்க, என்னாச்சு? அவளுக்கு எப்படியோ சூர்யா இங்க சீமந்தம் நடத்துறது தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல இங்க வரேன்னு சொல்லியிருக்கா மாப்பிள்ள. அவ வந்த உடனே நான் மேடையில ஏறி அவளும் என் பொண்ணுதான்னு மேடையில அறிவிக்கணுமா. மிரட்டுறா மாப்பிள்ள. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல மாப்பிள்ள. மாமா, அது அவெல்லாம் ஒன்றும் வரமாட்டா, சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்கா அப்படிலாம் சொல்லியிருப்பா. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், தைரியமாக இருங்க. இல்லை மாப்பிள்ள, அவ சொன்ன விதம், அவளோட கோபம் எல்லாமே அவ இங்கே கண்டிப்பாக வருவான்ற மாதிரியே இருக்கு மாப்பிள்ள. ஆமா, நான் தான் இங்கே இருக்கேன்ல, அப்புறம் எப்படி அவள் வருவா? என்ன மீறி அவள் வராளான்னு பார்த்துறேன். மாப்பிள்ள, நீங்கள் மண்டபத்தில் இருக்கீங்க, அதான் மண்டப சவுண்டு கேட்குதோ? என்ன மாமா, இங்க என்ன மண்டபத்தில் இருப்பேன்? நான் சென்னையில் தானே இருக்கேன். என்ன மீறி அவ என்ன பண்ணுவான்னு நான் பார்த்துறேன்னு சொன்னேன். நீங்க ஒன்றும் பயப்படாம தைரியமா இருங்க. அவ வந்துட்டா என்ன மாப்பிள்ள பண்றது? நீங்க எனக்கு போனை போடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க, போதுமா? சரி மாப்பிள்ள. பதட்டப்படாதீங்க, போனை வைக்கிறேன்.
சரி மாப்பிள்ள, சரி. என்னடா என் பழைய பழக்கங்களை மாத்துறதுக்கு புதுசா முயற்சி பண்ணாலும் நீ முட்டுக்கட்ட போடுற. இதோ பாரு கிழவி, பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன வெறுப்பேத்தாத. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாளாக நாளாக பாட்டிங்கிற கழவிங்கிற கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உனக்கு? மரியாதை கொடுக்கற மாதிரி நீ என்னைக்காவது நடந்திருக்கியா? ஏய், அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறேன். ஏதோ ரெக்வெஸ்டிங் ஃப்ளையிங் கிஸ், அது பழகுனது உனக்கு பொறாமையா இருக்கா, தப்பா இருக்கா? பொறாமையா? ஏய் கிழவி, வர்ற கோபத்துக்கு உன்னை அப்படியே கழுத்து நிறுத்தலாம் போல இருக்கு. என்னடா அது? பின்ன என்ன கிழவி, உன் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாவது திருடி எடுத்துட்டு வந்துடுற. அதை கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல நான் களவாணி பையலா மாட்டிக்கிறேன். தண்டனை எதுனா கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலா இந்த என்ன என்னடா அதுக்கு பதிலா என்ன ஐயோ அம்மான்னு கத்த வச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்ல வந்தேன். சின்ன தம்பி, டேய், ஐஸ் நம்மள தாண்டா கூப்பிடுது, வா. ஐயோ, இது அந்த சந்தனக்கு என்ன மேட்ரா இல்ல அந்த ஐ லவ் யூ மேட்ரா? ஒன்னும் புரியலையே. டேய் கிறுக்கா, முடிச்சிட்டே உட்காந்துருக்க, எந்திரா. ஐசம்மா, இந்த விசேஷம் நடக்கிற நேரத்துல வீண் மம்பு வேணாமே. ஏற்கனவே மண்டபத்துக்கு வந்த ஒரு பெருசு வீண் மம்பு இழுத்துருச்சு, இப்போ இது வேறையா? இன்னைக்கு நேரமே சரியில்லை. ஏண்டா என்ன முடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல, மரியாதை கொடுக்கணும்ல. எந்திரிடா, எந்திரி எந்திரி. என்ன சின்ன தம்பி, ஐஸ்வர்யா சொல்றது உண்மைதானா? ஐயோ, அப்ப நம்ம நினைச்சது சரிதான் போலயே. இப்ப என்ன பண்றது? சரி, சமாளிப்போம். உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. சின்ன தம்பி, ஐஷு ஏதாவது சொன்னா அதை கேட்கவே மாட்டேங்கிறியாமே, அடம் பிடிக்கிறியாமே, அப்படியா? அது உண்மைதாமா. இவன் ஒரு சரியான கிறுக்கன். நல்லது எதுவுமே இவன் மண்டையில ஏறாது. ஏ கிழவி, பேசாம இரு. சும்மா இருடா. அட, ஏன் முன்னாடியே பாட்டியே கிழவின்னு மரியாதை இல்லாம சொல்ற பாத்தியா? ஐஷமா, ஏன் ஐஷமா இப்படி அவசரப்பட்டீங்க? டேய், அதான் ஒரு தடவை பேசி முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஐஷுவை சும்மா கஷ்டப்படுத்திட்டே இருக்க? இது ஐஷமாவை நான் கஷ்டப்படுத்துறேனா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா பாஸ்? ஐஷமா, நமக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த இப்படி நடுக்கூடத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்களேம்மா. இப்ப நான் இவங்க கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? சொல்லுப்பா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சரி, உண்மையை சொல்லிடுவோம், ஆனதா ஆகட்டும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐசம்மா சொல்ற விஷயம் என் மனசுக்கு பிடிக்கலமா. அவ என்ன தப்பா சொல்லிட்டா? நாமளும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிதானே ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லம்மா, அதுக்காக ஐசம்மா அப்படி. மா,
அப்படிதான். நீங்க ஏமா மறுபடியும் மறுபடியும் அவரை கடுப்பேத்துறீங்க? ம். இத பாரு சின்ன தம்பி, நாம இப்ப இருக்கிறது வேற காலத்துல. நீ வேஷ்டியில இருந்து பேண்ட்டுக்கு மாறலாம். அதனால யாரும் உன்னை குறை சொல்ல மாட்டாங்க. மனசுதான் மாறாம இருக்கணும். புரிஞ்சுக்கோ. குடு. ம். இதுல பேண்ட் ஷர்ட் இருக்கு. இதுவும் ஐஸ்வர்யா வாங்கினதுதான். இந்த பொடி. இனிமே பேண்ட் போட மாட்டேன், வேஷ்டி தான் கட்டுவேன்னு அடம் பிடிக்க கூடாது. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. அம்மா வாங்கிக்க. இந்தாங்க. எதுக்குமா இது? கட்டிக்கோங்க. இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் கட்ட போற ரொம்ப விலை உசந்த புடவமா இது. ரொம்ப நன்றிம்மா. கவலையே படாதீங்க. இனிமே இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கட்டலாம். ரொம்ப பெரிய மனசு. வா. ஹலோ, கவலைப்படாதீங்க. நீங்களே வந்து ஐ லவ் யூ சொல்லாம நான் விட மாட்டேன். அது வரைக்கும் வெளியில யார்கிட்டயும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மாயா வந்துட்டாலோ? நல்லா இருக்கீங்களா? ராணிமா, அட, எல்லாரும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க 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 போங்க. வணக்கம்மா. வணக்கம் 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 வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம்மா.
இவங்கெல்லாம் எனக்கு தெரியும், ஏன்னா இவங்க பொன்னிக்கு சொந்தம், அதனால எனக்கும் சொந்தம். ஆனா உங்களை எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையே. ஐயா, ராணிமாவை எங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்த பொன்னி தங்கச்சிமாவை இந்த அளவுக்கு வழி நடத்தி கொண்டு வந்ததே அவங்கதான். அதனால மரியாதை கொடுத்து நாங்க எந்திரிச்சோம். நீங்க எதுக்கு எந்திரிச்சீங்க? இவங்களை உங்களுக்கு தெரியுமா? அதான் எனக்கும் புரியல. பெரியவர் இவர் எதுக்கு எந்திரிச்சு நிக்கணும்? அவர் வயசுக்கும் அவர் அந்தஸ்துக்கும் இப்படி ஏஞ்சி நின்னு கும்பிட தேவையே இல்ல. அது அது இவங்க ராணி அம்மாவோட அக்கா வாணி அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். ஓ, அது என் நிலம் சம்பந்தப்பட்ட கேஸ அவங்க தான் வாதாடி அதை ஜெயிச்சு கொடுத்தாங்க. உங்களை பார்க்கறதுக்கு அச்சு அசப்புல அவங்கள மாதிரியே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் நான் கூட வாணி அம்மாவோ நினைச்சிட்டேன். அப்படியா? சரி 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 சரி. வாணி அக்கா இன்னைக்கு வரல. அது என்ன, எதுக்கு எடுத்தாலும் இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுன்னு மாறி மாறி பறந்துகிட்டே இருக்கா. அதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஓ, அதனால இந்த குடும்பத்தை பாத்துக்கிறது, உறவு முறை பாத்துக்கிற வேலையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டா. குடும்பத்தையும் உறவையும் பாத்துக்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதான் நானும் சந்தோஷமா இப்படி இந்த விசேஷ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அதுவும் பொன்னி வீட்டு விசேஷம்னா என் வீட்டு விசேஷம் மாதிரி. அதான் சீர்வரிசையோட சேர்ந்தே கிளம்பி வந்துட்டேன். பரவாயில்லையம்மா. ஊருக்கார பொண்ணுன்றதுக்காக, சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்த பொண்ணுன்றதுக்காக அந்த சின்ன உறவை இவ்வளோ பெரிய உறவா மதிச்சு இந்த சீமந்தத்துக்கு வந்திருக்கீங்களே, உண்மையிலே பெரிய மனசு. ஒரு சின்ன உறவையும் பெருசா மதிச்சு வந்திருக்கீங்கன்னா உங்க மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா, உங்க பேரு என்னமோ இந்த ரால ஏதோ வரும் இல்ல? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணம்மா. ராதாகிருஷ்ணனா? ராதாகிருஷ்ணன். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல. உறவுகள்ல இந்த சின்ன உறவு பெரிய உறவுன்னு தரம் பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த ஜென்மத்துல நம்ம யாரையும் புதுசா சந்திக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்மத்துல நம்ம கூட வாழ்ந்தவங்க, அவங்க எல்லாரையும் நாம இந்த ஜென்மத்துல பாக்குறோம். நாம திடீர்னு யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது ஐயோ இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணுது இல்ல? அது என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் என்னது, பூர்வ ஜென்ம தொடர்ச்சிதான். உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறத அப்படி ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் தான். கரெக்டா? ஏய் ஸ்வேதா, சந்துரு, 6 மாசத்துல உங்களுக்கும் இப்படி ஒரு விழா நடத்தணும். இந்த பாருங்க, குழந்தை உண்டான நிமிஷத்துல இருந்து நீங்க குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கணும். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும்னு இல்ல, வயித்துல இருக்கும் போதே சொல்லி கொடுக்கலாம். இந்த புராண கதை, பக்தி கதை, இந்த மாதிரி நாட்டுல நிறைய கதைங்க இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம நாட்டோட சொத்தே. இப்பவே புருஷன் பொண்டாட்டியா இதெல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பதான் வயித்துல இருக்கிற குழந்தை காதுல போய் சேரும். நல்ல பாட்டெல்லாம் கேளுங்க, சந்தோஷமா இருங்க. சரி. இந்த பவித்ராயும் எல்லாரையும் பாத்துட்டு வரேன். ஏய் பொன்னி, ஐயோ பிரியா, ராணிமா வந்திருக்காங்க. என்ன பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷமாயிடுறீங்க.
உங்க பாசம்தான் என்ன இந்த குடும்பத்தோட கட்டி போட்டிருக்கேன். ம். அக்கா, உங்களை பார்த்து சந்தோஷப்படாம இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆமா, எல்லாரும் வந்துட்டீங்களா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க ராணிமா? இவங்களுக்கு தெரியாம வரேன்னு நான் வரேன், எனக்கு தெரியாம வரேன்னு இவங்க வர. ஆ, கடைசியில இங்க வந்து பார்த்தா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. ஆமா, சூர்யா அப்பா இவ சீமந்தத்துக்கு போகவே கூடாதுன்னு பிடிவாதமா இருந்துட்டாரு. என்னையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நான் ராணி அக்காக்கு ஃபோன் பண்ணேன். அவங்கதான் சரி ஏதாவது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லிட்டு கிளம்புன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பண்ணிட்டேன். பொன்னி, நீ ராணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா? ஆ, அத்தை நீங்களும் பண்ணீங்களா? என்னக்கா? ஐ ஐசு, அவங்க மட்டுமா ஃபோன் பண்ணாங்க? நீயும் தானே ஃபோன் பண்ண, அதையும் சொல்லு. ஆ? அப்ப இதெல்லாம் ராணி ஆண்டியோட ஐடியா தானே? ஐயோ, அது ஏன் கேக்குற? நைட்டு 10 மணில இருந்து வரிசையா ஒவ்வொருத்தரும் போனு. அக்கா, சூர்யா அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே, நான் என்ன செய்யணும்னு உங்க அம்மா, என் தம்பி இப்படி சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணணும்னு உங்க அத்தை, என் அப்பா இப்படி சொல்லிட்டாரேன்னு அப்படின்னு உன் தங்கச்சி. ஐயோ, எல்லாரும் நைட்டு 12 மணி வரைக்கும் என்ன தூங்க விடல. அதுக்கப்புறம் சரி சரி போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். இந்த பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சூர்யா, உறவை பிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன இலைய கூட கிள்ளி போடக்கூடாது. ஆனா உறவை காப்பாத்துறதுக்கு உசிரை கூட கொடுக்கலாம். பாருங்க, இந்த காது குத்து, கல்யாணம், தலை சிம்பந்தம் இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். இந்த அம்மா, அத்தை, அக்கா, தங்கச்சி இவங்க எல்லாம் இல்லாம நல்லவா இருக்கும். அதான் நடக்கிறது நடக்கட்டும் போங்கன்னு சொன்னேன். சூப்பர் ஆண்டி. சீமந்தத்துக்கு மாமியார் வீட்ல இருந்து யாருமே வரலன்னா என் சொந்த பந்தம்லாம் தப்பா பேசுவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்ப இந்த சீமந்தத்தை மறக்க முடியாத ஃபங்க்ஷன் ஆக்கிட்டீங்க ஆண்டி. ஆமா ஆண்டி, நீங்க இல்லனா எனக்கும் பவித்ராக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இந்த சீமந்தமும் சந்தோஷமான கட்டத்துக்கும் வந்திருக்காது. இது எல்லாம் உங்களால தான். ஐயோ, வாழ்க்கையில என்ன கொண்டு போற சூர்யா? 4 பேரை சந்தோஷமா வச்சிருந்தோன்னு ஒரு புண்ணியமாவது கொண்டு போனோன்னு ஒரு சின்ன ஆசை. சரி சரி விடுங்க, இப்ப எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. என்ன பொண்ணி, ராஜாராம் வீட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரா? அவரே எங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு? அவரும் இங்க தானே வந்திருக்காரு. ஓ, இங்க வந்துட்டாரா? ராஜாராம நேர வராம ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கான். முன்வரிசையில ஒருத்தர் தாத்தா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, பாத்தீங்களா? பார்த்த, என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். சரி, இப்ப மொத்த குடும்பம் வந்துட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். சூர்யா, பவித்ரா, இனிமே உங்க சீமந்தம் ஜாம் ஜாம்னு நடக்கும். அக்கா, அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் பாருங்க முன் வரிசையில வந்து உட்கார்ந்துருக்காரு. நான் எப்படி இப்ப சீமந்தத்துல சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யறது? பயமா இருக்குக்கா. நானும் தான் ராணிமா, ஏதோ ஒரு துணிச்சல்ல வந்துட்டேன். நான் வந்து சூர்யாவையும் பவித்ராவையும் பார்த்துட்டு இப்படியே போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா பொன்னி இருந்து சடங்கு செய்யாம போனா நல்லா இருக்காதுன்னு சொன்னா, அதான். ஆமா ஆண்டி, அம்மா மேடைக்கு வந்த உடனே அப்போ கோமாயி எந்திரிச்சு போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. அடடடடடா, ஆளுக்கு இப்படி சும்மா புலம்புறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப என்ன, மேடை ஏறி நீங்க சடங்கு செய்யணும். ராஜாராமும் வெளியே போக கூடாது, அவ்வளவுதானே? சரி, நான் பாத்துக்கிறேன். என்னக்கா செய்ய போறீங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டு செஞ்சா சுவாரஸ்யம் போயிடும்.
நடக்கும் போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இத பாருங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க எல்லாரும் பின்னாடி வாங்க. சரியா? தைரியமா இருங்க, நடக்கும். மாமா ஏன் இப்படி பார்க்குறாரு? ஒருவேளை நான் தான் பேசிட்டு வரேன்னு சந்தேகம் வந்துருச்சோ? பெரியவர் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாரு? ஒருவேளை நம்ம பதட்டமா இருக்கிறது அவருக்கு தெரியுதோ? ராதாகிருஷ்ணன் ஐயா, வணக்கம். இப்பதான் நான் சூர்யா கிட்ட பேசினேன். சூர்யா உங்களை பத்தி நிறைய விஷயம் சொன்னான். இன்னைக்கு அவன் கடை நல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு உங்க ஆசீர்வாதம் தான் காரணம்னு சொன்னான். உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்க. ஓ அப்படியா? கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் அவனுக்கு இல்லை, சாரி, நான் மேல இருக்க உரிமையில அவன் சொல்லிட்டேன். நான் சூர்யாவுக்கு எதுவுமே பண்ணல. அவரு சுயமா உழைச்சி தான் சொந்த முயற்சியில இந்த அளவுக்கு வந்திருக்காரு. வெறும் ஆசீர்வாதத்தில் என்ன கிடைச்சிட போகுது? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பணத்தால செஞ்சாதான் உதவியா? நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாம் நம்ம ஒருத்தருக்கு பண்ற உதவி மாதிரி தான். நீங்க சூர்யா நல்லா இருக்கணும்னு தானே வாழ்த்துறீங்க. அப்படிதான் வாழ்த்திருக்கேன். அப்படிதான் இப்போ வாழ்த்து வந்து இது போதும். அவ பேரு பிரியா. சூர்யாவோட 2வது தங்கச்சி. ரொம்ப பாசமான பொண்ணு. அப்பா, அவளுக்கு அவ அப்பானா உசுரு. இல்ல பாம்பே கிளைண்ட் வர்றாங்களா? ஒரு 2 hours வெயிட் பண்ணா பாத்துட்டு போயிடலாமே. என்னப்பா நீங்க? அம்மா ஆல்ரெடி லேட் பண்ணிட்டாங்க, இன்னும் நீங்க 2 hours வரை எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க. அதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சிரும். போப்பா, மீட்டிங்கே போல. என்ன டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அவ்வளவுதானே? நான் திட்டே வாங்கிக்கிறேன். ஓ சரி. ராஜாராமுக்கு பெத்த பிள்ளையே தெரியாதான், நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிறாரு. அம்மா, உலக நடிப்புடா சாமி. என் பொண்ண ராணிமா எனக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கொடுமை. என்ன ஐயா யோசிக்கிறீங்க? அவ பேரு ஐஸ்வர்யா. இல்லப்பா, நானும் ஃபேஷன் டெக்னாலஜி சம்பந்தமா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவங்க ரொம்ப பிஸியான ஆளு. இன்னைக்கு மிஸ் பண்ணா அவங்கள பார்க்கவே முடியாது. முக்கியமான ஆளா? முக்கியமான மீட்டிங்கா? ஆமாப்பா, இந்த மீட்டிங்காக தான் நான் ரொம்ப நாளா ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். சூர்யாவோட தங்கச்சி. ஓ, இவ என்னமோ இது டிசைன் இன்டர் அது மாதிரி தான் படிச்சிருக்கா. ஃபேஷன் டிசைனிங். ஃபேஷன் டிசைனிங். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்கலாம் அதானே படிக்கிறாங்க. அதை வச்சு தான் சொன்னேன். ஓ அப்படியா செய்தி?
சரி 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 சரி, நல்லா படிக்கட்டும் போட்டோம். ஐயோ, அவளுக்கு அப்பானா அவ்வளோ மரியாதை. அவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தா போதும், ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா, ஓடிடுவா. அப்படியா? தெரியுது, பார்த்தா தெரியுது. தள்ளிக்கோங்க. இவங்களை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். இவங்க பேரு விசாலம். சூர்யாவோட அப்பா ராஜாராம் இருக்காருல்ல, அவங்களுடைய அக்கா. ஓ ஐயா, பேருக்கு தான் அக்கா, ஆனா தம்பி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. அவர் மேல அவ்வளோ மரியாதை. அவ்வளோ மரியாதையா? என்னக்கா, நீங்களும் எங்கேயாவது வெளியே போகணுமா? நான் எங்கப்பா போறேன்? ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு மாமா பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. மாமாவை பார்க்க தானே போறீங்க? ஆமாப்பா. நீங்க போத்தி இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஐயோ, இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லதா இருக்கேன். வாப்பா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காரு. உட்காரு உட்காரு. இவங்க தான் பொன்னி. சூர்யாவோட அம்மா. என்ன ஃபங்க்ஷன் ரெடி ஆகிற மாதிரி ரெடியா இருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா? இல்ல, அதான் இவ ஸ்கூல் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், அதையே ஃபங்க்ஷனா தானே நடத்துறாங்க. ஓ, ஸ்கூல் ஃபங்க்ஷனா? சரி சரிப்பா, வரோம். பிள்ளைங்க 4 பேருக்கும் அவங்க அப்பா மேல இருக்க பயம், அன்பு, மரியாதை எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். ஒரு தாய் சொல்லி கொடுத்து வளர்க்கறது தான் பிள்ளைங்களுக்கு வரும். இந்த பிள்ளைங்களை பாத்தீங்களா எவ்வளவு பணிவா இருக்காங்கன்னு? அது எல்லாம் இவ சொல்லி கொடுத்து வளர்த்தது தான். ஆனா அந்த பொண்ணு இருக்கால, அப்பா பாப்பா, அவ வீட்டுக்காரர் மேல அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பக்தி. பாருங்க எப்படி இருக்கான்னு. அப்பா, ராணியம்மா உண்மையிலேயே ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துறாங்களா? இல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுட்டு வேணும்னே கிண்டல் பண்றாங்களா? அப்புறம் பெரியவரே, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வந்திருக்காங்களே, அவங்க அப்பா மட்டும் ஏன் வரலன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க அப்பா பிள்ளைங்க பண்ண சின்ன தப்பு கூட மன்னிக்க முடியாத ஒரு ராட்சசன். வீட்டை விட்டு அனுப்பின நாள்ல இருந்து புள்ளைய ஏறெடுத்து பார்க்காத ஒரு அரக்க. சீமந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கூட கலந்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாத ஒரு கல்லு நெஞ்சுக்காரு. இப்படி எல்லாம் இருப்பாருன்னு உங்களுக்கு தோணுது இல்ல? ராணிமா, இதுல கேள்வி என்ன இருக்கு? உண்மையும் அதுதானே. ராஜாராம் என் ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு இந்த விசேஷத்துக்கு வராதனால அவனை அரக்கன்னே முடிவு பண்ணிட்டான். ஆமா, நீங்க சொல்றது அவ்வளவு உண்மை இல்லைனாலும் அதுல பாதி உண்மைதான் ராணிம்மா.
ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல மாணிக்கம். ராணிமா, இந்த பலாப்பழம் இருக்கே, பலாப்பழம் அந்த மாதிரி தான் அவரு. அவரை கொஞ்சம் வெளியே பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு கரடு முரடா இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள நல்ல இனிப்பான சொலையா இருக்கும். ராஜாராமும் அப்படிதான். ஆனா ராஜாராம் மாதிரி பிள்ளைங்களை நேசிக்கிற ஒருத்தரை பார்க்கவே முடியாது. ஊரே 2 குழந்தைங்க போதும்னு நினைக்கிறப்ப தன்னை சுத்தி குழந்தைங்களா இருக்கணும்னு 4 குழந்தைங்களை பெத்து வளர்த்தாங்க இந்த ராஜாராமும் பொன்னியும். அது மட்டும் இல்ல, இந்த 4 குழந்தைங்களையும் தம் மார்ல போட்டு வளர்த்தாரு. ராத்திரி வீட்டுக்கு வர எத்தனை மணி ஆனாலும் அவர் வந்து அந்த குழந்தைங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க காலை பிடிச்சு அவங்க தூங்குற அழக பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் தூங்க போவாரு. அவங்க பிள்ளைங்க எல்லாம் கடவுள் பக்தி உள்ளவங்களாவும் ஒழுக்கமானவங்களாவும் நேர்மையானவர்களாவும் படிச்சவங்களா இருக்கணும்னு தான் அவருடைய லட்சியம். பா ஓ, என்ன அதுல ஒரு பையன் கொஞ்சம் ஒழுக்கம் குறைவா நடந்துக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம், அவ்வளவுதான். ஆனா அந்த பையன் திருந்தி இந்த சமூகத்துல நல்லவனா அவர் நிரூபிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால அவரை கொஞ்சம் விலக்கி வச்சிருக்காரு. அதனால என்ன அவரை கைவிட்டுட்டாருன்னு சொல்லவா முடியும்? அவரு இங்க எங்கேயாவது உட்கார்ந்துகிட்டு தான் இருப்பாரு. அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. நீங்க வேணா பாருங்களேன். அவ்வளவு தங்கமானவர் அந்த ராசாராம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மாணிக்கம்? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, எனக்கும் இது சரின்னு தான் தோணுது ராணிமா. ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ராணிம்மா. நல்லவர் தான் பெரும்பாலும். என்ன கொஞ்சம் கோவப்படுவாரு, மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கட்டத்துல இந்த மாதிரி உங்க பையன் தப்பு பண்ணிருந்தா, இந்த சீமந்தத்துல உங்க குடும்பத்தாளுங்க உங்களுக்கு தெரியாம வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல நீங்க கோச்சிட்டு போயிருப்பீங்களா, இல்ல ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா, இல்ல என்னதான் பண்ணுவீங்க? நானும் ஆசீர்வாதம் தான் பண்ணுவேன் ராணிமா. அதான் 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 பெரிய மனுஷனுக்கு அழகு. அப்படிதான் இருக்கணும். எவ்வளவு பெரிய மனசு. சின்ன தம்பி, மாலை எடுத்துட்டு வா. சரிங்கக்கா, அதோ எடுத்துட்டு வரேன். ஏன் ஐசம்மா இப்படிலாம் பண்றீங்க? நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? வாழ்க்கை முழுக்க இப்படி உன் பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கணும்னு ஆசை. அந்த ஆசையில 1-2 இந்த மாதிரி உன்னை கொஞ்சம் அலற விட்டு பார்க்கணும்னு சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஐசம்மா. ஏய் சின்ன தம்பி, கதவை திறக்க விடுங்க ஐசம்மா. கதவை திறந்தனா அப்புறம் நடக்கிறதே வேற. இப்போ நீ எதுக்கு வந்த? மாலை எடுக்க தானே வந்த? ஆமா. இரு.
இது அன்னி கழுத்தை அலங்கரிக்கிறதுக்கு வாங்கின மாலை. இத நான் உன் கழுத்துல போடுறதுல அர்த்தம் இல்ல. நமக்குன்னு இதே மாதிரி ஒரு நாள் மாலை ரெடி ஆகதானே போகுது. அன்னைக்கு அந்த மாலைய நீ என் கழுத்துல போடதான் போற. இடிச்ச தலையில உடனே இடிச்சிடணும், இல்லனா தலையில கொம்பு முளைக்கும். நான் பண்றதெல்லாம் உனக்கு விளையாட்டாவே தெரியுதுல்ல? இல்ல சின்ன தம்பி, இதெல்லாம் எனக்கு நானே கேட்டு பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சரியானு மனசு தயக்கமே இல்லாம சொல்லுது, ரொம்ப ரொம்ப சரிதான்னு. இவனை தாண்டி இன்னொருத்தன் இவ்ளோ அன்பா அக்கறையா உள்ளங்கையில வச்சு தாங்கிறதுக்கு கிடைக்கவே மாட்டான்னு அடிச்சு சொல்லுது. மத்தவங்க சொல்றத கேக்குறத விட ஏன் மனசு ஏன் கிட்ட என்ன சொல்லுதோ அத மறுக்காம கேக்குறவன் தான். ஆமா சின்ன தம்பி, இதே மாதிரி ஒரு மாலைய என் கழுத்துல போட போறவன் நீ தானே என் மனசு சொல்லுது. சின்ன தம்பி, அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா இந்த சின்ன தம்பி செத்துருவான். பவி, 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. நீ போடு. சம்பந்திமா, நம்ம சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கக்கா. முறையா மாப்பிள்ளை வீட்ல இருந்து தான் முதல் சடங்கு பண்ணணும். உங்க வீட்ல இருந்து யாரு முதல்ல சடங்கு பண்ண போறாங்க? பொன்னி, நம்ம குடும்பத்துல இருந்து யாரு முதல்ல சடங்கு பண்ண போறது? பயமா இருக்குக்கா. இத வந்துடுறேன். இப்ப ஆரம்பிச்சிடலாம். சரிங்கக்கா. ஐயா, மேடைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நலுங்கு வச்சு ஆரம்பிங்கய்யா. அதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்? இல்ல, இங்க இருக்கிற மத்தவங்களை விட நீங்க தான் கொஞ்சம் பெரியவரு. அதான் நீங்க ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அது எப்படி? உங்க குடும்பத்துல மூத்தவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல. உங்க அப்பா இருக்காரு, அவரே ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சடங்கு ஆரம்பிக்கலாமே.
ஐயா, பொண்ணு என்ன சொல்றானா, குடும்பத்துல இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்றது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஆனா உங்கள மாதிரி பெரியவங்க சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்றப்ப அந்த ஆசீர்வாதத்துக்கே ஒரு நல்ல மதிப்பு வந்துடும். அதனால நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பொதுவா இந்த மாதிரி சடங்கெல்லாம் சொந்த பந்தம் தானே பண்ணுவாங்க. ஐயா, என்னைக்கு விதி கொண்டு போய் உங்களை சூர்யா முன்னாடி நிறுத்திச்சோ அன்னைக்கே உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு பந்தம் உண்டாயிடுச்சு. பந்தம் இல்லாமலையா ஒரு சின்ன வார்த்தையை மதிச்சு நீங்க தேடிங்க வந்திருப்பீங்க. இந்த பாருங்கயா, நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க பண்றதுதான் பொருத்தமா இருக்கும். நீங்க வாங்க 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 ஐயா, வாங்க வாங்கய்யா, வாங்க வாமா வாங்க. வா பாட்டி. பார்த்து வாங்க. ஏய், பாத்தியாடி உங்க அப்பனை? வீட்ல கல்லூலி மங்க மாதிரி இருந்துட்டு வெளியில யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கெட்ட போட்டு வந்திருக்கான். பெரிய கமலஹாசன் நினைப்பு. தசாவதாரம் கெட்ட போட்டு வந்திருக்கான். இருக்கட்டும், பார்க்கலாம் பார்க்கலாம் அத்தை. உங்களை முத நாள் பார்த்த அன்னைக்கே எங்க சீமந்தத்துக்கு உங்களை கூப்பிட்டு உங்க கையால ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் மனசார நினைச்சேன். அந்த கடவுளும் ராணி ஆண்டியும் சேர்ந்து நிறைவேற்றிட்டாங்க. அம்மா, அவர் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நலங்குங்கிறது ஒரு பொண்ணு ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா தான் மத்தவங்க வைக்கணுமா. அதுக்கப்புறம் யார் வேணாலும் வைக்கலாம். சரி சரி, அதுதாம்மா முறை. ராணியக்கா, நீங்களே ஆரம்பிச்சு வைங்கக்கா. ஐயா, என்ன பொண்ணு, விசாலாண்டி இருக்காங்க, அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். அக்கா, என் அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான்க்கா எனக்கு பெரியவங்க. நீங்க போய் நலுங்கு வைங்க. ராணிமா, நீங்க முதல்ல சடங்கு ஆரம்பிங்க. அதுதான் இந்த குடும்பத்துக்கு வழக்கம், சரியாவும் வரும். ராணிமா, நாங்களே சொல்றோம், நீங்க ஆரம்பிச்சு வைங்க. போங்கக்கா. ஐயோ, சரி. நீங்க வந்து நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணீங்க. கொடுங்க. வாங்க வாங்க, இந்த சந்தனம் எடுத்துங்க. நல்லா இருக்கணும்னு இந்த பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, வயசுல அவர் பெரியவரு. இந்தா, இதை உன் கையால போட்டு விடு. சரிங்கய்யா.
பந்தம் இல்ல நான் மூணாவது மனுஷன்னு சொல்லிட்டு ஐயா எவ்வளவு பெரிய செய்முறைய செய்யறாரு பாரு. மனசால பந்தம் இல்லாமையா இதெல்லாம் செய்வாரு? அப்பா நல்ல வேலை, நினைச்சதை விட இந்த சீமந்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்னக்கா அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? நல்ல நாள் அதுவுமா, 2 வார்த்தை பேசுங்கக்கா. என்ன பேச சொல்ற? இந்த மேடையில எல்லாம் பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு அதெல்லாம் முடியாது. நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த போறேன். கதையெல்லாம் வேணாம். எங்க கிட்ட நேர்லயும் போன்லயும் எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க. அது இங்க இருக்கிறவங்களும் கேட்டு சந்தோஷப்படட்டும். உங்க அனுபவத்தாலையும் அறிவாலையும் பொன்னி மாதிரி எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கீங்க. உங்களுக்கு மேடையில பேச தகுதி இல்லைன்னா வேற யாருக்கு இருக்கும்? ஐயோ, என் அக்கானா டப்பு டப்புன்னு நல்லா பேசுவா. அவ அந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா வச்சு பேசுவா. நான் என்ன பேசுவேன்? பேசுங்க ராணிமா. ஏதாவது இந்த சீமந்தம் வளகாப்பு இதெல்லாம் எதுக்கு பண்றோன்னு அத பத்தி பேசுங்க. சீமந்தம் வளகாப்பு பத்தி பேசுறவா? அப்படியே அம்மாக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுங்க. ப்ளீஸ் ஆண்டி பேசுங்க. பேசுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி பேசுங்க. ஐயோ, சரி நான் கொஞ்சம் பேசுறேன். ஹலோ, மைக் டெஸ்டிங். இந்தாங்கம்மா. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். சரி, இந்த சீமந்தம் வளக்காப்பு பத்தி எல்லாம் பேச சொல்றாங்க. நான் என்ன புஸ்தகமா படிச்சிருக்கேன், ஆனா வாழ்க்கைய படிச்சிருக்கேன். அதான் அனுபவத்திலிருந்து நான் சில விஷயங்களை சொல்றேன். சரியா? பசங்க எல்லாம் சீமந்தம் வளக்காப்பெல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சீமந்தம் வேற, வளக்காப்பு வேற. சீமந்தம்ங்கிறது தலைப்புளைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கான விசேஷம். தலைப்புளைய சுமக்கிற பொண்ணுக்கு மட்டும்தான் சீமந்தம் கொண்டாடுவாங்க. அதனால தான் தலைப்புள்ளைய சீமந்த புத்திரன்னு சொல்லுவாங்க. சரியா? தலைப்புள்ள சுமக்கிற பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகும். அதுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த முள்ளப்பன்றியோட முள் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த நடு வகுடு இருக்குல்ல, அந்த தலை செய்வோமே, அந்த வகுடுல மெதுவா கீறி விடுவாங்க. இப்ப இந்த அசுபச்சர்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். தலையோட இந்த பகுதிக்கு தான் சீமந்தம் பகுதின்னு பேரு. இந்த நடு வகுடுக்கும் பெண்களோட கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த நடு வகுட கீரை கர்ப்பப்பையில ரத்த ஓட்டம் அதிகமாயி குழந்தை பெத்துக்கிறது சுலபமா போயிடும். அதனாலதான் பெண்களை நடு வகுடு எடுத்து சீவுன்னு சொல்றது. புரியுதா? அப்படி சீவி வந்தவங்க தான் அந்த காலத்துல இந்த 7-8 பிள்ளைங்க அப்படி கட 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 ஈஸியா பெத்துக்கிட்டாங்க. நாம தான் பழைய விஷயங்கள்லாம் அப்படியே ஓரமா தூக்கி போட்டுட்டோம். பாருங்க, இப்பெல்லாம் நடுவகடு யாராவது எடுக்கிறாங்களா? யாரு எடுக்கிறது? எல்லாம் கோணையா 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 எடுக்கிறாங்க. அதனாலதான் உச்சியும் கோணையில் ஆயிடுச்சு, பிரசவம் சிக்கல் ஆயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுதா? அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வளக்காப்பு பத்தி.
வளக்காப்புங்கிறது 7 மாசம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொண்டாடுற விழா. 7வது மாசத்திலிருந்து தான் குழந்தைக்கு நல்லா காது கேட்க ஆரம்பிக்கும். காது கேட்கும் போது குழந்தைக்கு நல்ல சத்தம் கேட்டுட்டு இருக்கணும்னு அம்மா கையில வளையல போட்டு விடுறாங்க. தங்கத்திலேயே வளையல் போட முடிஞ்ச பணக்காரங்க கூட அந்த சமயத்துல கண்ணாடி வளையல தான் போடுவாங்க. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்கும் போது குழந்தைக்கு நாம தனியா இல்ல, வெளியில அம்மா இருக்காங்க, நாம பாதுகாப்பா இருக்கிறோம்னு அதுக்கு தோணுமா. அது மட்டும் இல்லாம பிரசவத்தை நோக்கி போற பொண்ணுக்கும் நீ தனியா இல்ல, உன் கூட நாங்களும் இவ்வளவு பேர் இருக்கோம்னா அந்த நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு தான் இத்தனை பேரும் வலையில போடுறோம். இப்ப புரிஞ்சுதா? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அப்பவே இதெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னது. எங்க நம்ம முன்னோர்களையும் மதிக்கிறது இல்ல, அவங்க அனுபவத்தையும் மதிக்கிறது இல்ல. அதான் இவ்ளோ கஷ்டப்படுறோம். இப்ப நம்ம முன்னோர்களை மதியுங்க, அவங்களுடைய ஞானத்தையும் அவங்க அறிவையும் எடுத்துக்குங்க. உங்க வாழ்க்கைய நீங்க நல்லா வச்சுக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். சரியா? நன்றி நன்றி நன்றி. சரி சரி, போதும் நான் பேசுறது. அக்கா என்ன பேசுறதுன்னு எங்களை கேட்டுட்டு இவ்ளோ சூப்பரா பேசிட்டீங்க. ராணிமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. இன்டர்நெட் கூகுள்னு நாங்க யூஸ் பண்றோம், எங்களுக்கே இத பத்தி தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஆண்டி? இந்த மனசையும் காதையும் எப்பவுமே நல்ல விஷயத்துக்காக அப்படி திறந்து வச்சுக்கணும். அப்படி திறந்து வச்சிருந்தா எல்லா நல்ல விஷயம் தானா வந்து சேரும். சரி வாங்க வாங்க வாங்க, அடுத்த விஷயத்தை பாப்போம். வாங்க வாங்க. ஐயா, வயசான காலத்துல இந்த படியெல்லாம் ஏறி வருது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஆமா ராணிமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓ ஐயா, நீங்க பண்ண வேலை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன என்ன வேலையை சொல்றீங்க? இல்ல, சூர்யாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன பழக்கம் தான். அந்த பழக்கத்தை மதிச்சு இந்த மண்டபம் வரைக்கும் வந்திருக்கீங்க. வந்தது மட்டும் இல்லாம முன்னாடி நின்னு சடங்கு பண்றதுக்கு சம்மதிச்சிருக்கீங்க. ஐயோ, செயின் என்ன, பிரேஸ்லெட் என்ன, அடடட பிரமாதமா செஞ்சீங்க. இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும் சொல்லுங்க? அதுதான் சொன்னேன். அது ஒன்றும் இல்லைம்மா, 2-3 தடவை பார்த்து பழகி இருந்தாலும் அந்த பவித்ராவையும் சூர்யாவையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் அவங்களுக்கு ஏதாவது பெருசா பண்ணலாமே நினைச்சு நான் இதை பண்ணேன். பெரிய மனசுதான் உங்களுக்கு. பையன் தப்பு பண்ணிட்டான்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அதே நேரத்துல அவனை முழுசா வெறுத்துடாம அப்பப்ப அவனை பார்த்து அவனுக்கு தைரியம் சொல்லி நம்பிக்கை சொல்லி அவன் கரெக்டான பாதையில போறானான்னு கவனிச்சு ஒரு விசேஷம் வைக்கும் போது அங்கேயும் வந்து முகம் காட்டாம நின்ன ஆசீர்வாதம் பண்ணி அன்பளிப்பு கொடுத்து இப்படி எல்லாம் பண்றதுக்கு பெரிய மனசு வேணும் இல்ல? ராணிமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சொல்ற விதத்துல சொன்னா புரியும் ராஜாராம். ராணிமா, ஏ ராஜாராம், பொன்னி உங்க வேஷத்தை கண்டுபிடிக்காம இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால எனக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? இல்ல ராணிமா, அப்படியெல்லாம் நினைக்கல. ஐயோ, எதுக்கு ராஜாராம் இந்த வீம்பு? எதுக்கு இந்த வேஷம்? சரி, உங்க பையன் தப்பு பண்ணா அந்த தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க. ஐயோ, போதுமான அளவுக்கு தண்டிச்சிட்டீங்க. ஐயோ, விட்டுட வேண்டியதானே. சும்மா எதுக்கு இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, பொன்னி, விசால அண்ணி, புள்ளைங்க எல்லாரும் சூர்யாவோட விசேஷத்துக்கு உரிமையோட வர முடியாம திருட்டுத்தனமா வந்திருக்காங்க. கம்பீரமா நிக்க முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? ஐயோ, உங்க ஒருத்தரோட பிடிவாதம் இத்தனை பேரு கஷ்டப்படணுமா? சரி,
நீங்களும் வெறுத்து வராம இருப்பீங்கன்னு நினைச்சா கடைசியில பார்த்தா நீங்களும் வந்து நிக்கிறீங்க. ஐயோ, யாருக்கும் முகத்தை கூட காட்டாம இப்படி மாறு வேஷத்துல வந்து நிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொருத்தரா தனித்தனியா ஒளிஞ்சு வந்து நிக்கிறதுக்கு பதிலா நேரடியா வந்து நிக்கலாம்ல. எதுக்கு இந்த ஒளிஞ்சு பிடிச்ச விளையாட்டெல்லாம்? ராணிமா, உங்களுக்கே நல்லா தெரியும் நான் பசங்க மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கேன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்களே அதை பத்தி எல்லாத்தையும் சொன்னீங்க. அப்படி பாசம் வச்சிருக்கவன் ஒதுக்கி வச்சிருக்கேன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்லம்மா. எனக்கு காரணம் புரியுது. ஒரு தடவை தப்பு பண்ணவன் வாழ்க்கையில மறுபடியும் தப்பு பண்ண கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவன் இப்பதான் சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் இன்னும் பலமா கால் ஊனி நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. இல்ல, அவனை விலக்கி வைக்கத்தான் அவன் போராடி இன்னும் மேல வரணும்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுதானே காரணம்? ராணிமா, நான் என்ன மனசுல நினைச்சனோ அது அப்படியே நீங்க சொல்றீங்களேம்மா. இதெல்லாம் விடுங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தண்டிப்பீங்க? எல்லா தண்டனைக்கும் ஒரு கால அளவு இருக்குல்ல. பெத்த மகனுக்கான தண்டனைக்கு மட்டும் கால அளவு இல்லாம இருக்குமா? இவ்வளவு காலம் போயிடுச்சு. ராணிமா, இப்பதான் சூர்யா ஒரு காப்பி கடை போட்டிருக்கான். அது நல்ல வியாபாரம் ஆகுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய கடை போடட்டும். அவன் நல்ல பேர் வாங்கட்டும். அவன் செய்யற தொழில அவன் முன்னேறி வரட்டும். பொன்னி கருப்பட்டி காஃபி கடை பிராண்டோட ஓனர்னு அவனை ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லணும். அதை நான் கேட்கணும். அதுக்கப்புறம் நானே அவனை கூப்பிட்டுக்குவேன் ராணிமா. அது வரைக்கும் என்னோட அன்பு பாசம் எல்லாமே இந்த மாதிரி மறைமுகமாவே இருக்கட்டும். சரி, சூர்யா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் நீங்க அவனை அப்படியே வச்சிடக்கூடாது. நீங்க அப்படியே வச்சுக்கணும், அப்புறம் நானு உங்க மேல ரொம்ப கோவப்படுவேன். சொல்லிட்டேன். இல்லம்மா, கண்டிப்பா நான் கூப்பிட்டு. சரி. அப்புறம் ராணிமா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நான் மார்வேஷத்துல வந்திருக்க விஷயம் பொண்ணு உட்பட வீட்டுல யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஓ, கதை அப்படி போதா? சரி 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 சரி, நீங்க சொல்லாம இருந்தா சரி. போங்க போங்க. அம்மா, அம்மா என்னாச்சுமா? அழல ஸ்வேதா. அம்மா இங்க பாரு, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியாமலாம் இல்ல. இல்ல ஸ்வேதா, உனக்கு இப்படி ஒரு இல்லம்மா, நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளேயும் நீ பாட்டுக்கு நம்மள பொருத்தி பார்த்து அதுல நீ ரியாக்ட் பண்றத முதல்ல நிறுத்தணும். உன் அழுக எதையுமே மாத்த போறது இல்லைங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீ உடைஞ்சு போய் நிக்கிறது என்னம்மா எனக்கு பிடிக்கலம்மா. ஏய் ஸ்வேதா,
என்ன வேலுச்சாமி ஐயா, எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா? குடும்பத்துல இப்படி ஒரு முக்கியமான விசேஷம் நடக்குது, எனக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? என்னங்கய்யா நீங்க நான் ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டீங்கல்ல? மாமா வெறுப்பேத்துறதுக்காக தான் சொல்றா. இங்க எல்லாம் வரமாட்டான்னு நினைச்சா வந்து நிக்கிறா. வேலுச்சாமி ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வேர்க்குது? ஏசி மண்டபம் தானே? ஏசி பத்தலையா? சொல்லணுமா எதுவும்? அது வந்து அப்புறம் ஏங்கய்யா உங்களுக்கு இப்படி வேர்க்குது? என்னங்கய்யா இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, சொந்த பந்தம் யாரும் வரலையாமே? பொன்னியே வரலன்னு கேள்விப்பட்டேன். சீமந்தோங்கிறது ஒருத்தரோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட குடும்பத்துல இருக்கிறவங்க கலந்துக்க கூடாதுன்னா என்னங்கய்யா இதெல்லாம்? ராஜாராம் என்ன இப்படியா நடந்து பாரு? அடப்பாவி, அத்தனையும் விவரமா சொல்றாளே. என்னங்கய்யா நீங்க உங்க விசேஷத்துக்கு அழையா விருந்தாளியா வந்திருக்கேன், வந்து இவ்ளோ நேரமா நின்னுகிட்டு இருக்கேன், வா உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களேயா? உட்காருமா. பரவாயில்லையே, உட்காருன்னு சொல்லிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம்.